இப்படி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பிரஸுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்றத ரிப்போர்ட்டர்ஸ் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. பெரிய காட்டு யானையை ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. அதனால அவருமே கோவத்துல அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் நான் சொல்றதாண்டா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவரை யாருமே நம்பாட்டினாலும் அவரோட பையன் தான் இவனுக்கு ஆறுதலா இருக்கிற மாதிரி யாரும் நம்பாண்டாலும் பரவாயில்லப்பா நான் அவனை நம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை இங்க கட் பண்ணி சம்மதமே இல்லாத ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்களே அவங்க இவங்கிட்ட உன்னை விட பலசாலியான ஆளு கூட சண்டை போட்டு காமி மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல ஒரு பலசாலியான ஆள் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அவனும் இவங்களோட பேச்சு கேட்டுட்டு அந்த ஸ்கூலுக்குள்ள போறான். உள்ள போகும்போது டேவிட டீமை மீட் பண்ணுவானா. அவங்க கிட்ட உங்க ஸ்கூல்ல இருக்கிற பலசாலியான ஆளை அவங்க கூட சண்டை போட சொல்லுங்க. இந்த மாதிரி அவனை சேலஞ்ச் பண்ண அவனுங்களும் ரிவர் கிட்ட மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்கூல்ல இருக்கிற ஸ்ட்ராங்கான ஆள் அங்க வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்களா. அவனுக்கு சொன்ன மாதிரி இவனுமே அந்த ரிவர் கிட்ட போய் வெயிட் பண்ணி பாக்குறான். இந்த இடத்துக்கு பாக்கியுமே சண்டை போடுறதுக்காக வரானா. மாதிரியே அந்த குட்டி பையனுக்கும் பாக்கிக்குமான பாண்டு உருவாயிருக்கு. அப்பதான் அந்த இடத்துக்கு கேப்டன் கேரி வருவாரு. இவர் கூட யூஎஸ் மிலிட்டரியில ஒர்க் பண்றாருல. பாக்கி கிட்ட வந்து யூஜரோ அந்த பெரிய யானை டிஃபீட் பண்ணாருல அதையுமே சொல்லிட்டு போறாரா. இவனுமே நானும் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த குட்டி பையனும் அவ்வளவு பெரிய காட்டு யானைக்கு எங்க போவீங்கன்னு கேட்கும்போது காட்டு யானெல்லாம் தேவையில்ல ஷேடோ ஃபைட்டிங் சைட்லயே நான் பழகிப்பேன்னு சொல்லுவான். பொடி பையனா இருந்தாலும் அவனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. நிறைய பாக்ஸிங் பாப்பான் போல. நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே பாத்துருப்போம். பாக்கி வந்து புதுசா ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சான்னு சொன்னால. இந்த டெக்னிக் இப்ப அவன் நல்லாவே மாஸ்டர் பண்ண மாதிரி தான் தெரியுது. இப்ப அந்த பையனும் பாக்கிய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டானுங்களே. அந்த குட்டி பையனை அவனோட வீட்டுக்கு கூட்டு வரும்போது தான் நம்மளால ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. பாக்கியோட வீட்டுக்கு போற வழி ஃபுல்லாவே இவனை திட்டி எழுதி வச்சிருக்கானுங்க. ஏன் குட்டி பையன் பாத்துட்டு தான் போயிட்டு இருப்பான். அப்பதான் அவன் பிடிச்சிட்டு வந்து கிளாஸ் அப்புறம் கொண்டுட்டு அவனோட வீட்டுக்குள்ள போவானா. அதேமே தூக்கிட்டு அவனோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறான். அவனோட வீட்டுல பேஸ்மெண்ட் இருக்குங்கிறதே எனக்கு இப்பதான் தெரியுது. ஆனா அது வந்து ஒரு நார்மலான பேஸ்மெண்ட் மாதிரியே இல்ல. இந்த மிலிட்டரிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பங்கர் மாதிரி இருக்கு. அதுல அவன் பிடிச்சிட்டு அந்த வெட்டிகளை விட்டுட்டு சண்டை போட தயாராகும் போது குட்டி பையனும் என்ன இதுபடியா சண்டை போட போறீங்க அப்படின்னு கேட்கும்போது வெட்டிகளை வச்சுட்டு சொன்னா அது வந்து பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும். நான் வந்து காக்கரோச் வச்சு சொல்லிடுறேன். இந்த கரப்பாம்பூச்செல்லாம் இருக்குல்ல அது வந்து மனிதனோட சைஸுக்கு இருந்துச்சுன்னா அதுங்க ஓடக்கூடிய ஃபாஸ்ட் வந்து அந்த உலகத்திலே அதிவேகமா போகக்கூடிய புல்லட் ட்ரெயின் சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலான ஸ்பீடு போகுமா. இப்போ பாக்கியமே அவனோட ஆப்பனண்டா இருக்கக்கூடிய வெட்டிக்கிளி அவனோட சைஸுக்கு இமேஜின் பண்ணிட்டு அது கூட சண்டை போட போறான். இந்த வெட்டிக்கிளி கூட சண்டை ரொம்ப நேரம் போகுது. நல்லா அதோட வீக்னஸ் மைண்டை கண்டுபிடிச்சு தோக்கடிக்கவும் செய்யறான். இப்போ மேண்டிஸா பாக்கி தோக்கடிச்சாங்க. இதை போய் யூஜர் கிட்ட கேரி சொல்லும்போது வெட்டிக்கிளியை தோக்கடிச்சதெல்லாம் என்கிட்ட வந்து பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு பாரு. இதே சமயத்துல பேரல அமெரிக்கால என்ன நடக்குதுன்னா அந்த நாட்டோட பிரசிடென்ட் வந்து ஒரு பர்டிகுலரான பிளேஸை பாக்குறதுக்காக வந்திருக்கும் போது சடனா அவர் அந்த இடத்த விட்டு காணாம போறாரு. காட்சி எல்லாருமே பேனிக் ஆயிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தான் பிரசிடென்ட் இருக்காரு அப்படிங்கறத தெரிய வருது. அவர் கடத்திட்டு போனது யாரு அப்படின்னு பார்க்கும்போது பாக்கி இருக்காங்க. அவன் அந்த பிரசிடென்டே கடத்திருக்கான். பிரசிடென்ட் நான் பத்திரமா தான் இருக்கேன் அப்படிங்கிற காட்சி கிட்டயுமே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரா. அப்புறம் பிரசிடென்ட் வந்து பாக்கி கிட்ட உன்னோட டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது உன்னை அரிசான பிரச்சனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுவான். எதுக்கு அந்த பிரச்சனை பர்டிகுலரா கேட்கறான் பாத்தீங்கன்னா அங்கதான் ஒளிவாவுமே இருக்கிறான். நெக்ஸ்ட் போலீஸ் கிட்ட அவனவே பாக்கி மாட்டிக்கிறான். அவங்களும் அவனை கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. கோர்ட்லயும் வாதாடி அந்த அரிசான பிரச்சனைக்கு தான் அனுப்புறாங்க. பிரசிடென்ட்டுமே அவர் கொடுத்த வாழை காப்பாத்திட்டாரா. அந்த பிரச்சனைக்குள்ள வந்து சேஃப்டி செக்கிங் எல்லாம் பண்ண பிறகு ஆடன் பாக்கி பார்த்து அஞ்சு பாக்குறதுக்கு அளவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இதான பாக்கி ஃபர்ஸ்ட் டைம் ஒளிவா பிரச்சனை வச்சு பார்க்க போறான். மற்ற கைதிகளெல்லாம் நார்மலான செல்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஒளிவாக்கான செல்லு மட்டும் லக்ஸரியா இருக்கிறத பார்த்துட்டு திருப்படும்போது ஒளிவா பாக்கிய பார்த்து நீ உங்க அப்பா கூட ஃபைட் பண்ண போற. அதுக்கு முன்னாடி என் கூட சண்டை போட்டு ட்ரைனிங் எடுக்கலாம் தான் வந்திருக்க. ஆனா நீ நினைக்கிறது நடக்காதுன்னு ஒளிவா சொல்லும்போது பாக்கி என்னவோ பண்ணி பார்ப்பாங்க. ஒளிவா சண்டை போடுற மாதிரி தெரியல. ஒளிவா பாக்கி கிட்ட ஒரு டிமாண்ட் மாதிரி வைக்கிறான். இந்த பிரச்சனை மொத்தம் 4000 கைதிகள் பக்கம் இருக்கிறாங்க. அதுல நான் சண்டை போடுறதா அந்த பிரச்சனை நம்பர் 2 இருக்கிறவங்க கூட தான் சண்டை போடுவேன். நான் அவனா காட்சி கிட்ட சொல்லி உன்னை நம்பர் 2 இருக்கிற செல்லிலே போட அரேஞ்ச் பண்றேன். உன்னை நீ தோக்கடிச்சிட்டு வா அதுக்கடுத்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த செல்லில யாரெல்லாம் இருக்கானா ஒரு மொட்டை ஒரு தாத்தா இதுக்கடுத்து வளர்த்தியா ஒருத்தர் இருக்கிறான். கடைசியில மண்டல் ப்ளூ கலர் துணி கட்டிருக்காங்க. அவன் தான் நம்பர் 2. மார்னிங் இவங்க எல்லாருமே எந்திரிச்ச பிறகு பாக்கி அவங்க கிட்ட போய் என் கூட சண்டை போட அப்படின்னு சொல்லி நம்பர் 2 கிட்ட கேட்கும்போது டூவும் கூட சண்டை போடலாம் அப்படின்னு தயாராகும் போது அப்ப அங்க இருக்கிற கார்ட் எல்லா பிரச்சனையும் வெளியே வந்து அசம்பலாக சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட நம்பர் என்னங்கடா அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒளிவாக்கும் நம்பர் 2க்கும் இந்த பிரச்சனைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்க முடியுது. ஒளிவாக்கு வந்து லக்ஸரியான ஒரு செல்லும் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நம்பர் 2க்கு வந்து லக்ஸரி கிடையாது. அந்த செல்லுக்குள்ள அவன் எவ்வளவு ஃப்ரீயானாலும் இருந்துக்கலாம். மற்ற கைதிகளை கம்பேர் பண்ணும்போது அவனை மட்டும் ஃப்ரீயா விட்டுவாங்க. அப்பதான் எல்லா கைதிகளும் கேஃபிடேரியால இருந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது இப்ப நம்பர் 2 பிடிக்காதவங்க இந்த செல்லுல நிறைய பேர் இருக்க தான் போறாங்க. பிகாஸ் எல்லாருமே இங்க கைதிகள் கிரைம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஒருத்தர் 2 பேரை மட்டும் ஃப்ரீயா விடும்போது மற்ற கைதிகளுக்கு எல்லாம் போறாம வரதான் செய்யும். ஆனா அந்த தடியா ஒருத்தர் இருப்பான். அவன் நம்பர் 2 கிட்ட சேலஞ்ச் பண்ண நம்பர் 2 உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை கன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு போலீஸ் வர இருப்பான். இவங்கிட்ட இருந்து கன் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு என்ன சுட்டு கொண்டு நீ ஃப்ரீயா அப்படின்னு சொல்லும்போது அவனும் சுட வரதுக்குள்ள நம்பர் 2 வந்து அவனோட பாலை கிரஷ் பண்ணி விட்டுருவான். நெக்ஸ்ட் அந்த கேஃபிடேரியா விட்டுட்டு 2 பேரும் வெளியே எங்கே போய் சண்டை போடலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அதான் நம்பர் 2 இருக்கான். அவனோட ட்ரம்ஸே பிச்சு போடுறானா. இதெல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நம்பர் 2 போன பிறகு அவங்க ஒரு போலீஸ்காரர் இருப்பாரு. அவர் அந்த தடியன் கிட்ட வந்து இந்த இடத்துக்கு தான் எந்த ஒரு கைதிகளுமே வரதுக்கு அளவு கிடையாதுல நீ எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லி சுட்டு கொண்டுருவாரு. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு பாக்கி நம்பர் 2 இவங்க 2 பேரும் பேசி வச்சுதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஒளிவா இருக்கலாம் அவன் தான் இந்த பிரச்சனை நம்பர் 1. அவன் இந்த பிரச்சனை விட்டு போன பிறகு நம்பர் 1 பிளேஸ் வந்து இவனுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பாக்கி இப்ப நம்பர் 2 கூட கேஷுவலா பேசிட்டு இருக்கானா. போலீஸை பார்த்து என்ன பண்ணுவானுங்க நம்பர் 2 மட்டும் விட்டுட்டு பாக்கியை மட்டும் பிடிச்சிட்டு போறாங்க. இப்படி பாக்கியை கட்டி போட்ட இடத்துக்கு பாக்கியோட செல்மேட் ஒரு தாத்தா இருப்பார்ல அவர் வந்து நம்பர் 2 பத்தின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி அவன் வந்து ஒரு பைரட்டா இருந்திருக்கான். நிறைய லக்ஸரியான கப்பல்லாம் போகலாம். லக்ஸரியான ஐட்டம் கேஷ் எல்லாம் கொள்ளடிச்சு கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்பதான் வாழக்கூடிய ஐலாண்ட் இருக்குல்ல ஐலாண்டுக்கு வந்து நிறைய ரிச் பீப்பிள் வராங்க. ஆனா ஆல்ரெடி அந்த ஐலாண்ட்ல தங்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஏழ்மையில இருக்கும்போது பணக்காரங்களை இவங்களை வந்து ஒரு ஸ்ரே மாதிரி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து இவனுக்கு பிடிக்கல. அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்னோட சண்டை போட வந்தா எப்படி எதிர்கொள்ளணும் கண் இல்லாம சண்டை போட வந்தா எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கும்போது அதான் நம்பர் 2 அந்த தீவுல இருக்கிற மக்கள் கிட்ட வந்து உங்களுக்காக போராட போறேன் கூட சேர்ந்து போராடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் பேர் ஒத்துக்கிறாங்க. நிறைய பேர் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. இதை பத்தி தான் பிரசிடென்ட்டுமே ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காரு.
தீவுல இருக்கிற மக்களை நம்பர் 2 போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங் ஹால் இருக்கிறவங்க கூட பாதி பேர் அப்போஸ் பண்றாங்க, பாதி பேர் வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. இங்க செக்யூரிட்டி மாதிரி வந்து இருப்பானா அவன் பிரசிடென்ட்க்கு பின்னாடி வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டியாவும் இருக்கிறேன், அதே சமயத்துல ஜவாரோட ஃபாலோவராகவும் இருக்கிறேன் அப்படின்னு நம்பர் 2 சொல்லும்போது ரெண்டுக்கு ஒரு வீடியோ கால் வருது. அதுவும் எங்க இருந்து வருது? அதுவும் பிரசிடென்டோட வீட்டுல இருந்து தான் வருது. நம்பர் 2 தான் பண்ணிருக்கான். அவரோட ஃபேமிலியை காட்டி மிரட்டி இந்த விஷயத்துல தலையாடாத அப்படின்னு சொல்லும்போது பிரசிடென்ட்டுமே நான் அவங்களோட விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட பாக்கி இவ்வளவு குரலா இருக்கிறானா, எதுக்காக இந்த பிரசிடென்ட் வந்திருக்கான் அப்படின்னு கேட்கும்போது நீ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? அதே மாதிரி அந்த பிரசிடென்ட்ல இருக்கிற எல்லாருமே இவன் நான் கூட ஒளிவா கூட சண்டை போடணும் தான் வந்திருக்கேன். அப்பதான் அந்த பெருசு சொல்றதை வச்சுதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஒளிவா யூஜரோ நம்பர் 2 இவங்க எல்லாருமே ஏஎஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு தனித்தனியா 3 சேட்டலைட் போட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சம்டைம்ஸ் அவங்களை ட்ராக் பண்ண முடியாம அந்த சேட்டலைட் கிராஷ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ சடனா அந்த இடத்துக்கு ஒரு கார்டு வந்துருவானா, அவனு நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம பெருசும் இவனால சாப்பிட முடியலன்னு சொன்னா அதான் ஊட்டி விட வந்தேன்னு சொல்லுவாரா. நேற்று பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசோட நடத்த பிச்சு விட்டுவானா. இதனால பாக்கியமே கோபப்பட்டு அந்த கார்டு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனுமே எவ்வளவோ அடிக்க ட்ரை பண்றானா, பாக்கி எல்லா கார்டையும் மிஸ் ஆகிட்டு அதனால ஒரு கிக்கு கொடுக்கும்போது பின்னாடி பார் கம்பி மாதிரி போட்டு தடுத்து வச்சிருப்பானுங்க. அதுல இருந்து கீழே போயிருவானா. கடைசியில பாக்கி தான் அந்த கார்டோட உயரையுமே காப்பாத்துறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்பர் 2 வந்துருவான். அவன் வந்து ஒரு அமெரிக்கன், அவன் வந்து எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவான் அப்படின்னு அந்த நம்பர் 2 சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அந்த வார்டன் நம்பர் 2 சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல, நான் இதை வந்து மேல அதிகாரிகிட்ட ரிப்போர்ட் பண்ண போறது இல்ல, இந்த மாதிரி கார்டுமே சொல்லிட்டு போக நெக்ஸ்ட் நம்ம பாக்கியே முட்டையுமே ரோடு போடுறதுக்காக வேலை வாங்குறாங்க. அப்பதான் பாக்கி மட்டும் கிடையாது, நீங்க நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆயிருவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவருமே ஆமா நான் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் இந்த பேசிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல வார்டன் கிட்ட ஒரு கார்டு வந்து பாக்ஸிங் அசோசியேஷன்ல இருந்து ஒரு $20 மில்லியன் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சரி எதுக்காக $20 மில்லியன் தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது முன்னாடி பிரசன்ல இருந்து ஒருத்தர் ரிலீஸ் ஆகி வந்த உடனே ஒரு பாக்ஸிங் மேட்ச்ல கலந்துருக்கான். அந்த மேட்ச்லயுமே அவன் வின் பண்றான். இது வந்து மக்கள் யாருக்குமே பிடிக்கல, அதனாலதான் பணத்தை கொடுத்து மொட்டையனை ஜெயில வச்சு காலி பண்ண சொல்லி வார்டன் கிட்ட பணத்தை கொடுத்திருக்காங்க. இப்ப மொட்டையனை அடிக்க ஆள் வேணும்ல, அதனால அந்த வார்டன் ஒரு 3 பேர் அரேஞ்ச் பண்றாரு. வார்டன் கேட்டபடியே கார்டு இருக்காருல, நைட் யாருமே இல்லாத நேரமா பார்த்து மொட்டையனை கூட்டிட்டு வந்திருப்பாரா. நம்ம இந்த நேரத்துக்கு என்ன வெளியே கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த 3 பேருமே சேர்ந்து இவன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி எடுத்து இவங்க அடிக்கிறனால அங்கேயே ஒரு சுவர் இருக்கு, அதுக்கிட்ட போய் கவர் எடுத்துப்பான். அந்த வால் கிட்ட கவர் எடுத்தாலுமே கூட அவங்க 3 பேரும் சேர்ந்து துவைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல. நல்லா மயக்கமாகற மாதிரி அடிச்சு போட்டுட்டு அவனோட கையை வெட்டி எடுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப அவனோட நோக்கி ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வருமா, வேற வீசினா அப்படி திரும்பி பார்க்கும்போது இந்த இடத்துல உறுதிக்கிட்டே நம்பர் 2 வருவானா. நம்பர் 2 அவங்க கிட்ட இந்த நேரத்துல என்னடா பண்றீங்க, இந்த இடத்த விட நீங்க பேருங்க, நான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது 3 பேருமே ஃபார்மேஷன் எடுத்துட்டு நம்பர் 2 அடிக்க வருவாங்களா. ஒரே ஒருத்தன் அடிச்ச உடனே அவனோட ஃபேஸ்ல இருந்து ஃபுல்லா பிளட் வர ஆரம்பிக்கும். பார்த்த 2 பேரும் தெரிச்சு அந்த இடத்த விட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மட்டும் நம்பர் 2 கிட்ட ஆன்டி சொல்லும்போது 2 பேரும் ஒரே செல் மேட்ரா, அது மட்டும் இல்லாம நம்ம ரெட் ஃப்ரெண்ட்ஸ் வேற தேங்க்ஸ்ல வேணா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட செல்லுக்கு வரும்போது பாக்கி வெயிட்டிங்ல தான் இருக்கிறான். ஒளிவா கூட சண்டை போடுங்களா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி பாக்கி கேட்டிருப்பானா. இப்ப இந்த இடத்துல காத்து வந்து அவங்கள சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லுவானா. சற்றும் எதிர்பாராத அந்த இடத்துல ஒளிவா வந்துட்டு அப்பதான் ஒளிவா நம்பர் 2 இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் இதுக்காக இவ்வளவு விட்டு கொடுத்துருக்கோம். நம்பர் 2 வந்து இதுதான் என்னோட கடைசி ஃபைட் சொல்லுவானா. ஒளிவா நான் ஃபைட் பண்றதே ஒரு பொண்ணுக்காக தான் சொல்லுவான். எல்லாம் கேட்ட பாக்கி என்னடா போயிட்டு காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவானா. 2 பேரும் சேர்ந்து அடிச்சுட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி அடிச்சு பத்துறாங்க. அம்மா பிளட்ல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு 2 பேரும் பேசிட்டு இருக்கேன். ஒளிவாக கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்பர் 2 எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டே கேக்குறாங்க அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வேண்டி பாத்திருக்கியா இல்ல அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறது மட்டும் உண்மைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. அலிவரும் கூட அவனோட கேர்ள் ஃபிரெண்டை பாக்குறதுக்கு பக்காவா ரெடி ஆயிட்டு இதுல இருந்து ரூம் ஓபன் பண்ணிட்டு போவானா. இருக்கிறதுக்கு பொக்கையில இருந்து எல்லாமே கொண்டு போவானா. ஆனா அவனோட கேர்ள் ஃபிரெண்டோ எனக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து எல்லா பொருளத்துக்கு வீச ஆரம்பிச்சிருவாங்க. ஆலிவர் சாப்பிட்டு அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். பக்கத்துல இருந்த பொக்கை எல்லாத்தையுமே பிச்சு தான் வீசிருப்பாங்க. உள்ள ரோஸ் எல்லாத்தையுமே மொத்தமா கேட்ச் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொக்கை மாதிரி ரெடி பண்ணி டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுவாரா. உள்ள இறங்கி வந்து டார்லிங் ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. இதே ஒளிவா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு தெரியுது. இவ கூட அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட நடக்க போற மேட்ச்ல உனக்காக கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். வார்டன் எல்லாருமே இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் பாக்குறதுக்காக தான் அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இடத்துக்கு ஒளிவா அவனோட கேர்ள் ஃபிரெண்டையுமே கூட்டிட்டு வரான். ஒரு கேர்ள் ஃபிரெண்டை பார்த்துட்டு இதுதான் ஒளிவாவோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்துல இருக்கும்போது அவங்கள என்ன இருக்காங்க நீ இப்ப இங்க கொண்டு வந்து வச்சு அப்படின்னு கேட்பாங்களா. நீங்க உன்னோட அழகை நான் எல்லாரும் காமிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. அவங்களே என்னோட அழகை நீ மட்டும் தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கேன். ஒளிவா சண்டை போட தயாராக நம்பர் 2 அவனோட தலையில கட்டி அந்த துணி எடுத்துட்டு ஒரு மணியை ஒளிவாவோட கையிலும் கொடுத்துட்டு இன்னொரு மணியை இவனும் பிடிச்சிப்பான். யார் ஃபர்ஸ்ட் கை எடுக்காங்களோ அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. பார்த்து பாக்கி என்னடா குழந்தை மாதிரி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவனோட லவர் கிட்ட போய் படுத்துப்பான். பார்த்து ஒளிவா ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது அவனோட கையில இருந்து துண்டு வந்து பறந்து போயிருமா. ஒளிவா பாக்கி பார்த்துட்டு பாக்கி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்தும்போது அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒளிவா பார்த்து திருப்பி கத்துறா. உங்களை சண்டை போட சொன்னா கழிச்சு போய் பிடிச்சி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, என்னது நாக் டவுன் மேட்ச் தான், நீங்க இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தா குழந்தைங்களாம் தூங்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களா. ஒளிவா கொஞ்சம் சீரியஸ் ஆக ஆரம்பிக்கிறான். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், ஒழுங்கா சண்டை போடுறது விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம விளையாட ஆரம்பிச்சிட்டேன். 2 பேருமே பயங்கரமா சண்டை போட பாக்கி ஒளிவாவோட கேர்ள் ஃபிரெண்டை பார்த்து ஒரு நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. உங்களும் பாக்கியோட கொள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு நீ இப்ப நினைச்சது நடந்துட்டு தானே. இப்ப அவங்க 2 பேரும் சீரியஸா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் நார்மலா பேசுறத பார்த்துட்டு வந்து தேங்க் பண்ணுவான். உன்னாலதான் இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா பேசுறான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சரி யூஜருக்கு டிரைவரா யூஎஸோட பிரசிடென்ட் வந்து கார் ஓட்டி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோமே நம்பர் 2 சப்போர்ட்டர் வந்து ஒருத்தன் பிரசிடென்ட் கூட இருப்பான்ல, கிட்ட விட உன்னோட பாச பாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோமே நம்பர் 2 பாக்கணும்னு அந்த மாதிரி தெரியுது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யூஜர் வந்து பிரசிடென்ட்டுமே கூட்டிட்டு வந்துருவாரா.
பார்த்த நம்பர் 2க்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இந்த இடத்துக்கு பிரசிடென்ட் வந்தது ஒரு இலூஷன் மாதிரி தான் தெரியுது. ஒளிவா நம்பர் 2 இந்த இடத்துல நாக் டவுன் பண்ண மேட்ச் முடிஞ்சு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்பர் 2 அவனோட செல்ல இல்லன்னு ஒரு கார்டு வந்து செக் பண்றாரு. இந்த இடத்துல ஒளிவாக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சேர்த்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருப்பான். ஒளிவா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்பர் 2 ஃபேஸ் வச்சு ஒரு கேஷ் இருக்குமா. ஒளிவா இதை நான் இங்கிட்டு போயிட்டா செலவு பண்றது அப்படின்ற மாதிரி வச்சுட்டுப்பான். அதுக்கு அடுத்த நாள் எல்லா பிரச்சனையுமே மொத்தமா அசம்பிள் பண்ண சொல்லிட்டு எப்பவும் போல தான் நம்பர் சொல்றாங்க. ஆனா பாக்கி என்னால இந்த இடத்துல மூச்சுட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவானா. காய்ச்சல் எல்லாரும் என்னென்னமோ பண்ணி தடுக்க பாப்பாங்க. ஆனா பாக்கி அந்த கேட்டுக்கு வந்துட்டு வெளியே போவான். கேட்டுக்கு வெளியே வார்டன் ஆல்ரெடி கண்ணோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, காத்துலாம் வாங்க முடியாது, ஒரு மாதிரி உள்ள பேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. பாக்கியா நான் வந்து ஒளிவா மாதிரி இருக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்லுவான். உடனே பாக்கியை சுத்தி 6 பேர் பாட்டேன். அங்க சுத்தி இருக்க 6 பேர் உடம்புல இருந்து ஒவ்வொரு பட்டன் எடுத்து காமிச்சிட்டு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க சுடுறதுக்குள்ள நான் உங்க எல்லாரையும் கொண்டு அப்படின்னு சொல்லும்போது வாடனே சரி உனக்கு இப்ப என்னடா வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வெளியே சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவானா. வெளியே சுத்தி காமிச்சேன் மறுபடியும் ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டு லாக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவான். வாடணும் எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ அன்சைன் மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுற அப்படி தானே. மாதிரி வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பைக் வருமா. பார்த்தா பாக்கி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தா இவ்வளவு ஈஸியா வர அப்படின்னு வந்து கடுப்பாகும் போது ஒளிவா பாக்கிய பார்த்து நீ வீட்டுக்கு பெருப்பாதான் நினைச்சேன் இங்க தான் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது நான் வெளியே சும்மா சுத்தி பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஒளிவா கடுப்பாயிருது. நீ என்ன மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறியா, என் இஷ்டத்துக்கு நான் இப்ப வெளியே போயிட்டு உள்ள வரேன்னா நானும் ஒன்னே மாதிரி தானே அப்படின்ற மாதிரி பாக்கி சொல்லும்போது பாக்கி ஒளிவா அந்த இடத்துல நல்லா கடுப்பை விட்டுட்டு போயிருவான். பாக்கி எப்பவுமே அடைச்சு வைக்கிற ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒளிவா வந்துட்டு நீ ஃப்ரீயா தான் இருக்குன்னு சொன்னாலும் எல்லாரும் உனக்கு கட்டி தான் போட்டு வச்சிருக்காங்க. பாக்கி அவனை பார்த்து அப்படியா சரி எனக்கு கொஞ்ச நாள் நீ என் கூட சண்டை போடணும்னு கேட்ப பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பாக்கி கிட்ட பேசிட்டு வந்த பிறகு ஒளிவா வந்து ஒரு காசியான ஒயினை குடிப்பான். ஆனா அதை உடச்சு போட்டுட்டு அவனுக்கு வந்து திருப்தியாவே இருக்காது. பாக்கிக்கு அந்த தாத்தா ஒரு கப்பு தண்ணி மட்டும் தான் கொடுப்பாரு. இது வந்து அவன் டேஸ்டா இருக்குன்னு சொல்ல ஒளிவா அங்க இருக்கிற காரு கிட்ட நான் இப்ப கண்டிப்பா வார்டன் கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். வார்டன் ஒளிவா கிட்ட நீங்க கஷ்டப்பட்டு எடுத்த பேரை வந்து அவன் ஈஸியாவே எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு பாரா. ஒளிவா வார்டனை பார்த்து பிரசிடென்ட்டுக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் படிக்க அப்படித்தானே பிரசிடென்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வேலையே ஸ்ட்ராங்கஸ்டான 17 வயசு பையனுக்கும் அன்சைனான எனக்கு சண்டை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது மூலமாவே நமக்கு நிறைய ஃபண்ட் கிடைக்கும் வார்டன் கிட்ட சொல்ல வார்டனுமே ஒத்துக்கிறாரு. ஒளிவா இதெல்லாம் பேசிட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவங்க இப்ப சப்பியா இருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடி இஷ்டமா தான் இருந்திருக்காங்க. அப்போதுல இருந்தே ஒளிவா லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். அவருக்கு வந்து ஒரு சில மெடிக்கல் கண்டிஷனால இந்த மாதிரி சப்பி ஆயிட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுமே அவங்களோட லவ் வந்து கன்ஃபஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாக்கி அடைச்சு வச்சு இந்த ரூமுக்கு தான் ஒளிவா பார்க்க போவானா. என்ன 2 வாரத்துல நம்ம 2 பேருக்கு மேட்ச் நடக்க போகுது, அதனால தயாராயிரு சொல்லும்போது பாக்கி ஒளிவாவை கேவலப்படுத்திட்டே இருப்பானா. உனக்கு இப்பவுமே சண்டை போடணும் மாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிவா அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். பாக்கியுமே அவனை கஃப் பண்ணி வச்சிருந்ததுல இருந்து ரிலீஸ் ஆகிட்டு ஒளிவா பாக்கிய பார்த்து நீ உன்னோட அப்பா மாதிரி சண்டை தான் அலையிற. நெக்ஸ்ட் 2 பேருமே சண்டை போட்டுட்டு வெளியே போய் விழுந்துருவாங்க. 2 பேருக்கு இடையில ஃபைட் வந்து ரொம்பவே ப்ரூட்டலா போக ஆரம்பிக்குது. பாக்கிய கொடுத்த பஞ்சில் ஒளிவா வந்து கொஞ்சம் மயக்கமா இருப்பானா. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு ஒளிவாவோட கேர்ள் ஃப்ரெண்டுமே வராங்க. ஒளிவா அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க. அவங்களால நடக்கவே முடியாதுன்னு நினைச்சிருப்பான். அந்த இடத்துக்கு வந்து ஒளிவா கிட்ட நீ தோத்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்ல அது எனக்கு முக்கியம் இல்ல, நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன், இப்ப நடந்து திரும்ப போகணும், என்ன தூக்கிட்டு போறியா இல்ல அந்த சின்ன பையனை தூக்கிட்டு போக சொல்லடா அப்படின்னு சொல்ல உன்னை என்ன தவிர வேற யாரையுமே தொட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிவா அவங்கள தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். இந்த சண்டை எல்லாம் முடிய பாக்கி வந்து சைக்கிள்ல போயிட்டு இருப்பானா. என்னதான் நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா ஒளிவா எல்லா பிரச்சனையுமே கூப்பிட்டு நான் சின்ன பையன் கூட நடந்த மேட்ச்ல தோத்து போயிட்டேன், என்னால அந்த பிரச்சனை 2வது ஆளா இருக்க முடியாது, அதனாலதான் இவன் அனுப்பி வச்சாச்சு அப்படின்னு சொல்லுவாரு. பாக்கி இப்ப இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா. கேரி இருக்காரு அவருக்குமே பாக்கி வந்து ஒளிவா தோக்கடிச்சு இன்ஃபர்மேஷன் போயிருக்கும் போல தான் ஒரு ஹன்மா கிட்டே பேசிட்டு இருக்கேன். ஹன்மாவும் கேரி கிட்ட அவன் வந்து பியூர் ஸ்ட்ரென்த்ல ஒளிவா தோக்கடிச்சானா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு வந்து வெட்டிக்கிட்டு கூட பிராக்டிஸ் பண்ணது வந்து பலன் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாரா. அம்மாக்கு இதெல்லாம் கேட்டுட்டு வந்து கடுப்பா தான் இருக்கும். கேரி அங்க இருக்கிற மிருகத்தெல்லாம் ஹன்மா கிட்ட காமிச்சிட்டு இங்க இருக்கிற மிருகத்தோட சண்டை போட்டா ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் கூட்டு வந்து விருப்ப தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. டீரெக்ஸ் காமிப்பாரா. ஹன்மாவோட ஃபேஸ்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி காமிச்சு உயிரினால அவர் நினைச்சா கூட இப்ப சண்டை போடலாம். டைனோசர் அப்படிங்கிறது வந்து ஏன்ஷியன் டைம்ல வாழ்ந்தது பத்தி இவருமே எக்ஸைட் ஆயிட்டு இருக்கேன். சம்மந்தமே இல்லாம ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் கிட்ட அதனால மாதிரி தோண்டிட்டு இருப்பாங்களா. நாங்க அதிர்ச்சி தர மாதிரி டீரெக்ஸ் கிட்ட ஒரு மனிதன் சண்டை போடுற மாதிரியான ஒரு இதை பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு படிமமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அவங்க 2 பேரோட உடம்புமே பிரிசர்வ் ஆகி தான் இருக்கு. ஒன்சா கூட எல்லாம் ஆக்சுவல் ஃபிளஷோட தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு இருக்கிறதோட இந்த சீசனுமே